ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். சாட்டர்டே டின்னருக்கு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னா பிரண்டை துவையல் தான். இது ரொம்பவுமே ஹெல்த்தியானது, எலும்புகளுக்கு நல்ல பலம். ஸோ இதை கிடைக்கிற இடத்துல வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. பிரண்டையில் 4 பக்கம் பட்டையாக இருக்கிற பாகத்தில் நம்ம நாரை நீக்கிடணும். நீக்கிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கணும். தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு 3/4 வாசி எடுத்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம்னா அடுத்த நாள் வச்சு சாப்பிடணும் இல்லையா, அதுக்கு தான். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா வரமிளகா, வரதனியா, ஜீரகம், குருமிளகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி, கைப்பிடி கருவேப்பிலை, பூண்டு ஒரு 6 பல், 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது 3 பேருக்கு 2 வேலைக்கு ஆகிற மாதிரி செய்யலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் ட்ரையாக இருக்கிறத நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது கடாயில் இருக்கிற ஜீரகம், குருமிளகு இதெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வதக்கிற அளவுக்கு கொஞ்சம் பொடியாக எடுத்துக்கலாம். தக்காளியில் அந்த மேலே அந்த ரவுண்ட் பாகத்தை கட் பண்ணி நீக்கிடுங்க. அதை நம்ம சாப்பிட வேண்டாம். எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கடாயை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டில் இந்த ட்ரை உள்ளதெல்லாம் எண்ணெய் இல்லாமல் கருகி போகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. புளியும் சேர்த்து தான் லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுபடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் போதுமான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வறுத்து வரும். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம கூடவே இருக்கிற தக்காளி ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் தக்காளியும் 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விடுங்க. இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம். தக்காளி வெங்காயத்தை சைடு ஒதுக்கிட்டு தக்காளி நடுவில் விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதையும் அதே பிளேட்டில் சேர்த்து ஆற விடுவோம். இப்போ அதே கடாயில் மீண்டும் நம்ம எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டு பிரண்டையை சேர்த்துக்கலாம். கருகாத அளவுக்கு பிரண்டை நல்லா ப்ரௌனிஷாக, அதாவது கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பத்தலைன்னா இந்த டைமில் நம்ம எண்ணெய் கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயும் அந்த எண்ணெயிலேயே சேர்த்து லாஸ்ட்டில் ஒரு வறுத்துட்டோம்னா கெடாமல் இருக்கும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். நமக்கு ஒரு பீஸா டைப்பில் ஒரு தோசை செய்யலாம் அப்படின்ட்டு கேப்சிகமும், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் புதுசாக ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு. புதுசாக இல்லை, எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. நான் இது 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டேன். ஸோ கேப்சிகம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஆறிடுச்சு. சட்னி அரைச்சிடலாம். சட்னி அரைச்சாச்சு. நல்ல நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். இந்த வெங்காயம், கேப்சிகம், கருவேப்பிலை, மல்லியெல்லாம் அதே கடாயில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உப்பு, மிளகாத்தூள் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் மட்டும்தான். பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ ஒரு தோசை ஊற்றியாச்சு. சாப்பிட்ற 2 தோசை தாங்க, அதுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டியதாக இருக்குது. அடுத்த தோசையில் நான் கொஞ்சமாக பட்டரை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸ் ஆக்கி எல்லா சைடும் போட்டு பேஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கேப்சிகம், வெங்காயம் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். தோசைக்கு உள்ளளவு வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ மேலே ஒரு முட்டையை நம்ம உடச்சி போட போகிறோம். முட்டையை போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டேன். ஏன்னா அந்த வெங்காயம்லாம் வெளியில் வராமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக. ஸோ கீழே பட்டரும் மேலே முட்டையும் போட்டு கவர் பண்ணிவிட்டு சுற்றியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. உப்பு வேணுன்னா அதுக்கு முன்னாடியே போட்டுக்கணும் நீங்கள். ஏன்னா நான் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தில். அழகாக திருப்பி போட்டு சூப்பரான பீட்சா டைப்பில் நம்ம கேப்சிகம் தோசை ரெடி பண்ணியாச்சு. பிரண்டை சட்னியும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.